விளக்குகள் ஏற்றுவதின் பலன் என்ன, பயன் என்ன? விளக்குகள் ஏற்றாமல் இருந்தால் என்ன கிடைக்கும்? ஒரு முறை விளக்கேற்றினால் அது நீண்ட நாட்களுக்கு பலன் அளிக்கக்கூடிய விளக்குகள் பற்றியும், விளக்குகள் ஏற்றும் பொழுது நாம் என்ன கூறி விளக்கேற்ற வேண்டும், ஒரு சில வரிகள் தான், நிறைய மந்திரங்கள்லாம் இல்லை. இதனையெல்லாம் நாம் பார்க்கலாம். விளக்கேற்றும் பொழுது தனலாபம் வர வேண்டும், தனலாபம் வர வேண்டும், ஆரோக்கியம் பெருக வேண்டும். இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனை சொல்ல வேண்டும். விளக்கு மலையேற்றும் பொழுது அனைத்து சுகங்களையும் பெற்றுவிட்டேன் அப்படின்னு சொல்லணும். அனைத்து சுகங்களையும் பெற்றுவிட்டேன். விளக்கு ஏற்றும் பொழுது தனலாபம் வர வேண்டும், ஆரோக்கியம் பெருக வேண்டும் அப்படின்னும், விளக்கு குளிர வைக்கும் பொழுது அனைத்து சுகங்களையும் பெற்றுக்கொண்டேன், ஆனந்தம் பெருகட்டும், அமைதி நிலவட்டும், நன்றி பெருகட்டும், இப்படி நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் சொல்லலாம். மந்திரங்கள் அப்போ நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதனையும் நீங்கள் சொல்லலாம். இப்படி விளக்குகள் பல பல இருந்தாலும் இது விசேஷமான விளக்கு ஒன்று பற்றி தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். இது புங்க எண்ணெய் அப்படின்னு கடைகளில் கிடைக்கும். அந்த எண்ணெய் ஊற்றி 3 மணி நேரம் 6 மணி நேரம் முந்தின நாள் விளக்கேற்றி விடுங்கள். அந்த சக்தி உங்கள் இல்லம் முழுவதும் பரவி கிடக்கும். இப்படி புங்க எண்ணெய் அப்படிங்கிறது அது மிக மிக விசேஷமான ஒரு எண்ணெய் ஆகும். அந்த எண்ணெயில் நீங்கள் விளக்கேற்றும் பொழுது சகல விதமான நன்மைகளும் பல நாள் ஏற்றுவதற்குரிய பலன்களும் அதில் கிடைக்கும்.